சகிக்கல. என்னத்த சொல்ல, இந்த மாதிரி அசிங்கப்படுறதுக்கு பதிலா ஏலியன்ஸைய கடத்திட்டு போங்கன்னு விட்டுருப்பேன். ஒளராத. இது ரொம்ப அசிங்கமா இருக்கே. இந்த சாபத்துக்கிட்ட இருந்து எனக்கு எப்ப விடுதலை கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். மோமோ, உன் பவர்ஸ முதல் முறையா ஃபீல் பண்ணும்போது நீ பலசாலியா உணர்றேன்னு சொன்னல. ஆமா. ஒருவேளை அதுதான் உன்னோட உண்மையான சக்தியா இருக்குமோன்னு தோணுது. ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பவர் இப்ப உனக்குள்ள சீலா இருக்கு. என்ன சொல்ல வரீங்க? எனக்கு எதுவுமே புரியல. நான் உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? கேட்க வித்தியாசமா இருந்தாலும் ட்ரைனிங்ல கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறுது. நிச்சயமா அது ஒரு நாள் மொத்தமா வெளியே வரும். அதோட அந்த பையனோட சக்தி வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் போலயே. மிஸ் அயசேனா பாத்ரூம் போறத உங்களால கொஞ்ச நேரம் பார்க்க முடியுமா? வேண்டாம் வேண்டான்னு சொன்ன. பாட்டி, அந்த டர்போ கிரானி வந்துட்டா. பாட்டி, பாட்டி, கிழவி, என்னோட பாட்டி நீ என்ன பண்ண? அவ மரணம் என் கையால தான் நான் சொன்னேன்ல. இந்நேரம் நிச்சயம் அவளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். இந்த சின்ன பையன் உதவியால நான் உங்க எல்லாரையும் சபிக்க போறேன். இவன் கண்களால யாரெல்லாம் பாக்குறானோ அவங்கள நான் சபிக்க முடியும். என்ன குறைச்சு மதிப்பிடாதன்னு நான் சொன்னேன்ல. இதுக்கப்புறம் யாரையும் உன்னால காப்பாத்த முடியாது. இன்னைக்கு நைட்டே டனலுக்கு வா, இல்லனா இந்த சின்ன பையனையும் சேர்த்து உன்னையும் நான் எல்லாரையுமே கொன்னுருவேன். அதுவும் இன்னைக்கு ராத்திரியே. புரிஞ்சுதா உனக்கு? என்ன ரத்தம் வருது? பாட்டி, இப்ப நீ எதுக்கு கத்துற? உங்க காதுல இருந்து ரத்தம் வருது. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? மோமோ, இப்போ இங்க என்னாச்சுன்னு சொல்லு. நான் இத போட்டே ஆகணுமா? ஆமா, இப்ப வேற வழியே இல்ல. இது தீய சக்தி கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தும். தப்பி தவறி கழட்டிட போற. அதுக்கப்புறம் நீ கண்டிப்பா உயிரோட இருக்க மாட்ட. உங்க வாயில நல்ல வார்த்தையே வராதா? ஏலியன்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். இதெல்லாம் ஜுஜுபி. ஏலியன்ஸ்னு ஒரு விஷயம் இல்லவே இல்ல. தேவையில்லாம கண்டதையும் உளராத. சரி. இது வரைக்கும் இங்க நடந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்னன்னு நான் சொல்லட்டுமா? பெரியவங்க பேச்ச நீங்க கேக்குறதே இல்ல, அதனாலதான். வாடா புட்டி போலாம். என் பாட்டிக்கு என்னமோ ஆயிடுச்சு. கண்டதையும் ஒளறிட்டு இருக்கு பைத்தியம். மோமோ, கொஞ்சம் எனக்கு கடுப்பேத்தாம இருக்கீங்களா? தயவு செஞ்சு சித்ராத.